வள்ளலாறு திரு ஒற்றியூர்ல இருக்கார், சென்னையில திரு ஒற்றியூர். இங்க இருக்கு திருவாடனை பக்கம், அது திரு வெற்றியூர், அதுக்கு பேர் திரு ஒற்றியூர். அந்த திரு ஒற்றியூர்ல நெல்லிக்காய் பண்டார வீதியில தங்கி இருக்கிறார் ஐயா வள்ளலார் ராமலிங்கம் பிள்ளை. அவர் தங்கி இருக்கிற அடுத்த வீதியில இன்னொரு சாமியார் இருக்காரு, அவர் பேரு தோப்பா சாமியார்னு பேரு. ஏன் தோப்பா சாமியார்னா, தோப்பா சாமியார் அப்படின்னா தோடுடைய செவியனை விடையேறி தூவன் மதிசூடின்னு காடுடைய சுடலை பொச்சி பூடின்னு பாடுறாரு பாருங்க ஞான சம்பந்த பெருமான். அவரை அடியாராக கொண்ட அந்த சாமியாரு இந்த தோடுடைய செவியன் என்ற பாடலை மனதில் கொண்டு தோப்பா தோப்பா தோப்பான்னு சொல்லிட்டே இருப்பாராம். அந்த மந்திரத்தை சொல்லி வாழ்ந்த அந்த மகான் இப்ப என்ன பண்ணுவாரு, நிர்வாண சாமியா உட்கார்ந்து இருக்கிறாரு, ஆடை இல்லாமல். அவருக்கு பேரு திகம்பரர்னு பேரு. திகம்பரர்னா ஆடையற்றவர்னு அர்த்தம். அவருக்கு எது ஆடை, வானமே ஆடையாக குடந்தவர். ஏன் அப்படி அம்மனமா உட்கார்ந்துக்கிட்டு போற வார ஆளுகளை தான் திட்டிக்கிட்டே இருப்பாராம். என்ன சொல்லி திட்டுவாரு, யாராவது ஒருத்தர் போனா அந்த நாய் போகுது, யாராவது ஒருத்தர் போனா அந்த பன்றி போகுது, யாராவது ஒருத்தர் போனா அந்த கழுத போகுது, இப்படி ஒரு அடமொழி சொல்லி எல்லாரும் திட்டிக்கிட்டே இருந்திருக்காரு. ஏன் சாமி அப்படி திட்டாரு? போற வார ஆளுகள்லாம் அவரை பைத்தியம்னே நினைத்தார்களாம். பைத்தியமே என்று பெயர் சுட்டி விட்டார்கள். அவருடைய உண்மையான பேரு ராமலிங்கம், வள்ளலார் பேரு ராமலிங்கம், அவர் பேரு ராமலிங்கம். இப்ப அவர் என்ன பண்றாரு, இப்படி நிர்வாணமா உட்கார்ந்து திட்டுறோன்னு யாராவது போய் கேட்கறது, ஏன் ஆளுகளை இப்படி திட்டுறிய, உங்களை மாதிரி அவர்களும் ஒரு மனுஷன் தானே, மனுஷனை போய் நாய் போகுது பன்றி போகுது கழுத போகுதுன்னு சொன்னா அவர் சொல்லுவாராம், மனுஷனை தான் தேடிக்கிட்டு இருக்கேன், இங்க யாரும் மனுஷனா இல்லைன்னாராம். எப்ப, வள்ளலார் காலத்திலேயே. அந்த காலத்திலேயே மனிதரை தேடுறேன்னு சொன்னாரு. அப்படி சொல்லி திட்டிக்கிட்டே இருந்த அவரு அந்த வீதியில வர வேண்டிய சூழல் ஏற்பட்டது வள்ளலாருக்கு. வள்ளலாருடைய சீடர்கள் போய் சொல்றாங்க, ஐயா அந்த பாதையில போக வேண்டாம், ஒரு சாமியார் உட்கார்ந்து எல்லாரையும் திட்டுறேன் அசிங்கமா போக வேண்டாம்னாரு. அவர் சொன்னாரு, அவர் வேலையை அவர் பார்க்கட்டும், நம்ம வேலையை நம்ம பார்ப்போம் சொல்லி அந்த வழியா வந்தாரு. அவ்வளவு நேரம் எல்லாரையும் அடைமொழி சொல்லி திட்டிய அந்த தோப்பா சாமியார் ராமலிங்கம் இந்த ராமலிங்கத்தை பார்த்தோன்னு சொன்னாரா, இதோ மனிதர் வருகிறார், இதோ மனிதர் வருகிறார். அத்தோட நிறுத்தல, மனிதர் வருகிறார் என்று நிர்வாணமாய் இருந்த அவரு ரெண்டு கையும் வச்சு முக்கியமான இடத்தை மறைச்சுக்கிட்டு சொன்னாரா, இதோ மனிதர். வெக்கப்பட்டு வெக்கம். அப்ப என்ன அர்த்தம், அவரைத்தான் மனிதராக ஏத்துக்கிட்டாரு, மத்த யாரையும் அவர் மனிதராக ஏற்கவில்லை. அப்படின்னா மனிதனாய் யாரும் வாழவில்லை. அரிதறிது மானிடர் ஆறுதல் அரிது, அரிதறிது மானிடராய் பிறத்தல் அரிது, மானிடராய் பிறந்திருந்தால் பூன் குருடு செவிடு பேடு நீக்கி பிறத்தல் அரிது, பேடு நீக்கி பிறந்த காலம் ஞானமும் கல்வியின் நயத்தல் அரிது, ஞானமும் கயமும் நயத்தலும் வானமும் நாடு வழிதிறந்தும் என்று பாடுகிறார்கள். அப்பேற்பட்ட ஞானம் கல்வி இதெல்லாம் வரணும்னா அரிதான பிறவியான மனித பிறவி, அரிதான பிறவியான மனிதனா பிறப்பெடுத்துடலாம், மனிதனா வாழ்கிறோமா என்று ஒவ்வொருத்தரும் சிந்திக்க வேண்டும்.